விடுதலை 2 இந்த படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க முன்னாடி விடுதலை 1 அந்த படத்தோட இந்த படத்தை நீங்க ஒப்பிடவே கூடாது. அந்த படம் முழுவதும் சூரி, இந்த படம் முழுவதும் விஜய் சேதுபதி. கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கதையை இப்பொழுது நமக்காக கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எந்த அளவுக்கு இந்த கதை எல்லோருக்கும் புரியும் என்பது தெரியாது. ஏன்னா காலம் கடந்த கதை. இந்த மாதிரி சூழல்லாம் எப்பயோ மறந்துட்டாங்க. ஜமீன்தார், அடக்குமுறை, இந்த காலகட்டம்லாம் இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் வந்த படங்களில் தான் இந்த ஜமீன்தார் நம்பியார் நடிச்சிருப்பார், அதை தட்டி கேட்பார். அப்போ அது இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த காலகட்டத்திற்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த படம் சரியாக புரியாது. அவர்களையும் திரையரங்குகளில் இழுக்க முடியாது. ஏன்னா அவர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய அம்சம் எதுவுமே இந்த படத்தில் இல்லை. ஆனால் மஞ்சு வாரியார் திறம்பட நடிச்சிருக்கிறார், விஜய் சேதுபதி நல்லா நடிச்சிருக்கிறாரு. ஆனால் படத்தில் பெரிய ஓட்டை, காலம் கடந்த கதை. இளையராஜா மியூசிக், கேமரா இதெல்லாம் விடுதலை 1 இருந்த மாதிரி இல்லை. இங்கே மஞ்சு வாரியார் வர பாத்திரம் வர நேரமும் சூரி வர கதை பாத்திரம் வர நேரம்தான் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கு. முதல் பாதி ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் போகுது. ஒவ்வொரு சீனும் ரொம்ப லாங் லென்த்து சீனாக இருக்கு. லென்த், அதாவது கம்யூனிஸ்ட் பிரச்சார வகுப்புக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. அதனால் இந்த படத்தை பொறுத்தவரையிலும் முதல் பாதி சுமாராக இருந்தால் இரண்டாவது பாதியில் கிளைமேக்ஸில் கொஞ்சம் விறுவிறுப்பை கொண்டு வரோன்னு சொல்லி செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. ஏற்கனவே எடுத்த விடுதலை 1 இருந்த மீதி பகுதியுடன் சில காட்சி அமைப்புகளை சேர்த்து இரண்டாம் பகுதி வந்திருக்கிறதோ என்று ஒரு சந்தேகம். ஏன்னா படத்தில் சில கோஆர்டினேஷன், அந்த டைலாக்கு, அந்த ஃபிக்ஸிங்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்கனவே எடுத்து முடித்த இதில் சில கதைகளை சேர்த்து இந்த படமும் எடுத்தது போல தான் தெரிகிறது. இசையில் இளையராஜா சரியாக அவரை பயன்படுத்தவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏதோ 1-2 பாடல், அதுவும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துள்ள கதைகள்லாம் காலம் கடந்து விட்டது. போன பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே காதல், அது அந்த ரசனை, கொடுமை இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் படம் முழுவதும் ஒரு 85% விஜய் சேதுபதியே கதைக்களத்தில் உள்ளதால் இந்த படம் பெண்களை கவருவது நிச்சயமாக முடியாது. படம் சராசரி படம்தான். வெற்றிமாறன் இந்த படத்தை பொறுத்தவர்களும் சறுக்கிவிட்டார். அதனால் ஒரு முறை பார்க்கக்கூடிய படம்தான் விடுதலை பார்ட் 2. நன்றி, வணக்கம்.